மார்க்சிஸ்டின் மூத்த தலைவரும் இலக்கிய செல்வர் என்றும் போற்றப்படும் குமரி அனந்தனின் உடலுக்கு ஆளுநர் RN ரவி அஞ்சலி செலுத்தி வருகிறார். அவரது மகளும் முன்னாள் தெலுங்கானா புதுச்சேரியின் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அவர் ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்தில் இந்த குமரி அனந்தனின் உடல் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன்பு முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இலக்கிய செல்வர் என்று போற்றப்படும் குமரி அனந்தன் பெருந்தலைவர் காமராஜரின் அணுக்க தொண்டராக இருந்து அவர் போட்டியிட்ட நாகர்கோவில் தொகுதியிலேயே மக்களவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரே ஒரு முறை மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதிலும் இன்று மணி ஆர்டரில் தமிழ் வருவதற்கும் மக்களவையில் தமிழில் கேள்வி எழுப்புவதற்கும் உரிமைகளை பெற்றுக் கொடுத்தவர் குமரி அனந்தன். திருநெல்வேலி மாவட்டத்தில் மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு வாஞ்சி மணியாச்சி என்று பெயர் சூட்ட காரணமாக இருந்தவர். சுதந்திர போராட்டத்தில் வாஞ்சிநாதனின் புகழை நிலைநிறுத்தும் வகையில் மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு வாஞ்சி மணியாச்சி என்று பெயர் சூட்ட காரணமாக இருந்தவர். பனை மரங்களின் பாதுகாப்பு பனை தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவராகவும் இருந்தவர். இது தவிர நதிநீர் இணைப்பு, தர்மபுரியில் பாரத மாதா கோயில் உள்ளிட்ட பல்வேறு பொதுவான இலட்சியங்களுக்காக போராடியவர். தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இலக்கியத்திற்காகவும் இலக்கியத்தில் அவர் பெற்ற ஆழ்ந்த புலமையின் காரணமாக இலக்கிய செல்வர் என்று போற்றப்பட்டவர். திருவொற்றியூர், ராதாபுரம், சாத்தான்குளம் ஆகிய தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினராக 5 முறை பணியாற்றியவர். 19 ஆண்டுகள் தமிழக சட்டப்பேரவையில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் போட்டியிட்ட நாகர்கோவில் தொகுதியில் அவர் போட்டியிட்டதுடன் காமராஜரின் இலட்சியங்கள், அவரது தொண்டு பணி உள்ளிட்டவை வாழ்நாள் லட்சியமாக கொண்டு காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றினார். அவர் இடையில் காமராஜ் காங்கிரஸ் என்ற பெயரில் தனியாக ஒரு கட்சியை தொடங்கிய போதிலும் தொண்டர் காங்கிரஸ் என்ற பெயரிலும் அவர் கட்சியை தொடங்கி நடத்தி வந்தார். கடந்த ஆண்டு அவருக்கு தகைசால் தமிழர் விருதை தமிழக அரசு கொடுத்து கௌரவித்தது. தகைசால் தமிழர் குமரி அனந்தனின் உடலுக்கு ஆளுநர் RN ரவி உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரிமங்கலம் என்ற இடத்தில் தற்போது அகத்தீஸ்வரம் என்று அழைக்கக்கூடிய குமரிமங்கலம் என்ற கிராமத்தில் அவர் பிறந்திருந்ததால் அந்த குமரி என்ற பெயரொட்டை அவரது பெயரோடு குமரிமங்கலம் அனந்தகிருஷ்ணன் என்பதை குமரி அனந்தன் என்று அவர் சுருக்கிக் கொண்டு இலக்கிய செல்வராக அவர் தமிழக மக்களால் என்றென்றும் நினைவு கூறப்படுவர். தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவி, 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 1 முறை மக்களவை MP என பல்வேறு பொறுப்புகளை வகித்து எளிமையான முறையில் காந்திய வழியிலும் காமராஜர் வழியிலும் அவர் அரசியல் பணியாற்றி எளிமையான அரசியல் உயரிய லட்சியங்களுக்காக தமிழக மக்களால் என்றென்றும் நினைவு கூறப்படுபவர் குமரி அனந்தன். அவரது உடலுக்கு ஆளுநர் RN ரவி மற்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் சற்று முன்பு பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள், தேமுதிக தலைவர், பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோரும் அவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இதே போல தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜரின் வழியில் அவரது லட்சியங்கள் மற்றும் அவரது அரசியல் பணியின் மீது ஆர்வம் ஏற்பட்டு அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பணியாற்றினார். கடைசியில் தொண்டர் காங்கிரஸ் என்ற பெயரிலும் கட்சியை ஏற்படுத்தி வந்தார். தொண்டர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைமை மற்றும் அந்த கட்சியில் உள்ளவர்கள் உரிய மரியாதை அளிக்காததை சுட்டிக்காட்டும் வகையில் தொண்டர் காங்கிரஸ் என்ற பெயரில் அவர் கட்சியை நடத்தினார். அதன் பின்னர் மதுவிலக்கு, பனை தொழிலை பாதுகாப்பது உள்ளிட்டவற்றுக்காக பல்வேறு போராட்டங்கள், நடைபயணங்களை தமிழகத்தில் முதன்முறையாக நடத்தி மக்களிடையே அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். இயற்கையோடு இயைந்து வாழ வேண்டும், நதிநீர் இணைப்பின் முக்கியத்துவம் மற்றும் விவசாய விளைபொருட்கள் மற்றும் விவசாயிகளின் தற்சார்பு ஆகிய காந்திய கொள்கைகளோடு மிகுந்த ஈடுபாடு கொண்டு அவற்றை மக்கள் மத்தியில் அமல்படுத்துவதற்காக பாடுபட்ட இலக்கிய செல்வர். தமிழ் இலக்கியத்திலும் ஆழ்ந்த புலமை பெற்றவர். அவரது ஆழ்ந்த தமிழ் புலமையினாலும் அவர் 40க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி இருப்பதாலும் நல்லாட்சி தந்த நாயகன் காமராஜ் என்ற பெயரில் காமராஜரை பற்றிய ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். இதே போல கலித்தொகை உள்ளிட்ட தமிழ் இலக்கியங்களில் உள்ள முக்கிய
அந்த அம்சங்களையும் முக்கிய கருத்துக்களையும் திரட்டி தமிழ் இலக்கியங்கள் தொடர்பாக பல்வேறு புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். 40க்கும் மேற்பட்ட புத்தகங்களையும் எழுதி தமிழ் இலக்கியத்தில் ஆழ்ந்த புலமையும் ஈடுபாடும் கொண்டிருப்பதால் அவர் தமிழறிஞர்களால் இலக்கிய செல்வர் என்று போற்றப்பட்டவர். அவரது தமிழ் பணி மற்றும் சமூக பணி, சமுதாய பணி, அவருடைய எளிமை, நேர்மை மற்றும் உயரிய லட்சியங்கள் ஆகியவற்றை போற்றும் வகையில் தான் அவருக்கு தகைசால் தமிழர் விருது கடந்த ஆண்டு வழங்கப்பட்டது. இன்று அவரது உடல் விருகம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. விருகம்பாக்கத்திலே இன்று மாலை இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. மறைந்த இலக்கிய செல்வர் குமரி அனந்தனின் உடலுக்கு ஏராளமானோர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்.